காலை வணக்கம். வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். ஆமாங்க, ஒரு விவசாயி ஒருவர் தானியங்கள் எல்லாம் சாக்கு மூட்டையில போட்டு களஞ்சியத்துக்கு கொண்டு போய் கொண்டிருந்தாராம். அந்த தானியங்களுக்கு உள்ள அடைந்து கிடப்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சாம், நெருக்கமா இருந்துச்சாம். ஒரு சில தானியங்கள் பொறுமை இல்லாம அவசரப்பட்டு அந்த சாக்குல இருந்த ஒரு சின்ன ஓட்ட வழியா நாங்க தப்பிக்க போறோம்னு கீழே விழுந்துருச்சாம். அந்த தானியங்களை குருவிகள் தின்று விட்டதாம். ஒரு சில தானியங்கள் நாங்க களஞ்சியத்தின் தரையில விழுந்த எஸ்கேப் ஆயிடுவோம்னு சொல்லி அந்த தரையில விழுந்ததாம். அதையெல்லாம் ஒரு அம்மா கிளீனா பெருக்கி கொண்டு போய் சாக்கடையில போட்டுட்டாங்களாம். மற்ற தானியங்கள் அந்த சாக்கு பைக்குள்ளேயே அடங்கி இருந்ததாங்க. நாள் ஒன்று வந்தது. அந்த விவசாயி அந்த தானியங்கள் எல்லாம் கொண்டு போய் தன்னுடைய நிலத்துல விதைச்சாராம். அந்த தானியங்கள் எல்லாம் அழகா வளர்ந்து இப்போ மகிழ்ச்சியா பெருமையா காற்றுல அசைந்தாடி கொண்டிருந்ததாம். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வேலைகளில நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாம போறதுக்கோ இல்ல நம்ம உயர்வை பெற்றுக்கொள்ளாம போறதுக்கோ காரணம் நம்முடைய அவசரம் தாங்க. 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு. வெயிட் பண்றது உண்மையாவே ரொம்ப கஷ்டமான டைம் தாங்க. ஆனா அந்த வெயிட்டிங் டைம்ல அவசரப்படாம கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளா நம்ம அடங்கி இருந்தோம்னா ஏற்ற காலத்துல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உயர்வை நாம் பெற்றுக்கொள்வோங்க. ஒரு வண்ணத்து பூச்சி அழகா வானத்துல பறக்கணும்னா அது ஒரு புழுவாக இருந்து கூட்டு புழுவாக மாறி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஏற்ற நேரத்துல அது வெளியில வந்தாதான் ஒரு அழகான வண்ணத்து பூச்சியா அதால பறக்க முடியுங்க. இந்த காலை வேளையில நாமும் அவசரப்படாம ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கி இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை அப்பா இதுவரைக்கும் எங்களுடைய அவசரத்தினால தகப்பனே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உயர்வை ஆண்டவரே ஒருவேளை நாங்க பெற்றுக்கொள்ள முடியாம போயிருப்போனா ஆண்டவரே எங்களுடைய குறைவை எங்களுக்கு மன்னியும் தகப்பனே. இந்த காலை வேளையில அப்பா ஏற்ற காலத்துல நீர் எங்களை உயர்த்தும் படிக்கு தகப்பனே உம்முடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கி இருக்க தகப்பனே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவசரப்படாம அடங்கி இருக்க தகப்பனே கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் அப்படியே செய்வீர் ராஜா, எங்களை உயர்த்துவீர் தகப்பனே, ஆசீர்வதிப்பீர் ராஜா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.